ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிகிட்ருக்கோமோ, அவங்க மட்டும் நமக்காக மரியாதை கொடுத்தாங்களா, எல்லாமே குடும்பம்னு மட்டும்தானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன கை நீட்டி பேசுகிறாங்க, எல்லாம் ஆளாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு பேசாமல் நம்ம அப்பா கிட்ட போயிட்டு அஞ்சலியை பற்றின விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு கடைக்கு வர்றாரு. கடையில் பார்த்தா ஏற்கனவே பாண்டியன் ரொம்பவே கோவத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இப்போதைக்கே சொல்ல வேண்டாம், இதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அஞ்சலியை பற்றின விஷயத்த சொல்லுவோம். போன தாட்டி மிஸ் பண்ண மாதிரி அஞ்சலியை இப்போ நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு முடிவோடு இருக்கார். அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு இவர் இப்படியெல்லாம் செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹேமியில் கோவம் இருந்தால் அதை என்னோட காட்ட வேண்டியதானே. பாவம் பிள்ளைங்க, அவங்க மட்டும் எங்கே போவாங்க? திடீர்னு 10 லட்சத்தை கொடுனா அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? எல்லாமே பிள்ளைங்க தானே சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக ஓடுறேன், வீட்டுக்காக ஓடுறேன், மனைவிக்காக ஓடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்களவே கடங்கார மாதிரி நடத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்கார். அதோடு இன்றைக்கான பிரபு முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க